இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் என்னான்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி கூழ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருக்கெல்லாம் கூழ் செய்ய தெரியலையோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது வந்து ஒரு 3 டேஸோட ப்ராசஸ். இது வந்து நான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது மாதிரி யாருக்கெல்லாம் பிகினர்ஸ்க்கு தெரியலையோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நான் கூழ் ரெசிபி தாங்க எடுத்துன்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்த மாதிரி ப்ராசஸில் செய்கிறேன்னு உங்களுக்கெல்லாம் புரியும். இப்போ வாங்க, அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டம்ளரில் தான் அளவு பண்ண போகிறேன். ஒரு டம்ளர் கேவரு மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச கேவரு மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளரில் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கப்பு அளவு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிளாஸ் அளவு தான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்ட அப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு ஏதோ சேர்க்காதையே கலந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3 நாளைக்கு முன்னால் செஞ்சது தான். ஃபஸ்ட்டு டே வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி கலந்து கொடுக்குறேன். இப்போது இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன டோட்டலாக 3 கிளாஸ் தண்ணி ஆகுது இதுக்கு. நான் வந்து இப்போது 3 நாள் ப்ராசஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நான் சாயங்காலமாக ஒரு 5 மணிக்கு அப்படி நான் மாவை கரைச்சி வைக்கிறேன். கரைச்சி வச்சுட்டு இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். மறுநாள் சாயந்தரம் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், இப்போ நல்லா புளிச்சி வந்திருக்கு மாவு. புளிச்சி வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து இப்போது வேக வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து செகண்ட் டே வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு மாவு வந்து நல்லா புளிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துடலாம். கட்டியே இல்லாத மாதிரி கலந்து கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். இது கூட இப்போ சேர்த்து வேக வைக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி அரிசி எடுக்கிறேன். அரிசி வந்து 1/2 டம்ளர் எடுக்கிறேன் நான். இது 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் அரிசியே ஜாஸ்தி போதுமானது. ஸோ இப்போ வந்து நான் அரிசி எடுத்துருக்கேன். அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் இதை வந்து நல்லா கழுவி ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நான் வந்து கழுவிட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊறிட்டோம். ஊறிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம 1/2 ஹவருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அரிசி வந்து நல்லா ஊறிட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அரிசி வந்து இப்போது நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசியை வந்து நம்ம பாருங்கள், நான் உடச்சி காட்டுறேன். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம வந்து நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து நொய்யாக வர வரைக்கும் நம்ம ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறோம். என்கிட்ட நொய் இல்லாதனால நான் வந்து அரிசி யூஸ் பண்ணி நான் நொய்யாக பண்ணுறேன். இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற நொய்யை வந்து நம்ம வந்து தண்ணியில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நொய்யாக பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேகிறதுக்கு விடலாம். உப்பு எதுவும் சேர்க்காதீங்க. இப்போவே உப்பு சேர்க்காத செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாமிக்கெல்லாம் வைக்கும்போது நம்ம உப்பு சேர்க்காததான் செய்வோம். அதே ப்ராசஸில் தான் நானும் செய்கிறேன். இப்போ நான் வந்து கையில் பிடிச்சி பார்க்குறேன். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு அரிசி. இப்போ வெந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்க்க போகிறோம் நம்ம. இப்போ நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்க்குறேன் பாருங்கள். இது வந்து மாவு சேர்த்துனே நம்ம வந்து கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இல்லைனா கட்டி பட்டுச்சுனாக்கா அப்புறமா நம்மளுக்கு கஷ்டம் ஒடிக்கிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா கட்டி பட்டுடும் சீக்கிரமாக. அதனால தான் நம்ம வந்து கரைச்சி வைக்கும் போது தண்ணியாக கரைச்சி வைக்கணும். நம்ம மாவு தண்ணியாக கரைச்சி வச்சோம்னா நம்ம இதில் ஊற்றும் போது கரெக்டாக போயிடும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து மீடியம் சிம்மில் வச்சுருக்கேன். மீடியம் சிம்மில் வச்சுட்டு அங்கேயே நிற்கணும், ஸ்டவ்கிட்டே நிற்கணும். ஸ்டவ்கிட்டே நின்று அடி பிடிக்காத மாதிரி நம்ம கலந்து கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நம்ம கலந்து கொடுத்துருந்தாக்கா அதுக்கப்புறம் அடியில் வந்து பிடிக்காது. அதனால தான் நம்ம அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும், அப்போ பிடிக்காது. பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு மாவு. இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா நம்ம வந்து கையில் தண்ணி தொட்டுக்கணும். கையில் தண்ணி தொட்டுட்டு அதில் வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாத வரணும் மாவு. அப்போ தான் நம்மளுக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். நான் வந்து இன்றைக்கி ராகி மாவு 1 டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து வீடியோக்கோசரம் காமிக்கிறதுக்கோசரம் நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இவ்வளோ நல்லா கெட்டி ஆகிட்டுதோ இதே மாதிரி கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம மூடி போட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் ஸ்டவ்வு. மூடி போட்டு வச்சு அது நல்லா வேகட்டும்னு விடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நான். பார்த்தீங்களா,
பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து கையில் தண்ணி தொட்டு நான் தொட்டு பார்க்குறேன். பார்த்தீங்களா, இப்போ நான் தொட்டு பார்த்தாக்கா கொஞ்சம் ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அங்கேயே நின்று இது செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் டைம் ஆகும் இது வேகிறதுக்கு. இது வந்து நல்லா வாசனை வரும் வெந்த பிறகு. நம்மளுக்கு இப்போ வந்து வாசனை எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாவு வேகிறது. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் எல்லா பக்கமும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தொட்டு நான் வந்து தொட்டு பார்க்குறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு வேக வைக்கிறேன். மூடி போட்டு வேக வச்ச பிறகு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு. மாவு ஃபுல்லாக வெந்துட்ட பிறகு கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கங்கே பபிள்ஸாக வருது பாருங்கள். அந்த மாதிரி வந்த உடனே மாவு நம்மளுக்கு வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து மூடி போட்டு இதை வந்து ஆறுறதுக்கோசரம் நாளைக்கு வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம். இன்றைக்கி வந்து 3ஆவது நாள் காலையில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கத்தீங்களா, எவ்வளோ நல்லா கெட்டி ஆகிட்டு வெந்துட்டு நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து கை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து கை வச்சு தான் நல்லா கரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ வந்து நான் வந்து கையில் கரைக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வந்து தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கட்டிங்க இல்லாத மாதிரியே நம்ம கரைச்சி வைக்கணும். வந்து இப்போ 1 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளர் தண்ணி கூட சேர்க்க போகிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கரண்டி போட்டு நம்ம கலக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் தான் கரைச்சிருக்கேன். இப்போ வந்து இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கரண்டியில் கலக்கிறேன். இப்போ கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதுக்கு உப்பே இன்னும் சேர்க்கல. இப்போ இனிமேல்ட்டு தான் நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு தான் எடுத்திருக்கேன் நான். அந்த சால்ட்டு தான் இதில் சேர்க்க போகிறேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து உப்பு எடுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து உப்பே சேர்க்கல இல்லைங்களா, இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த கூழ் வந்து இன்றைக்கி எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் வச்சுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வந்து நான் பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்ட பிறகு இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா தெரியுது கெட்டியாக இருக்குதுன்னு. இது கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி குடிக்கணுன்றதோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இது வந்து கார்னிஷிங்கோசரம் நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு தயிர் பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். பிடிக்காதவங்க தயிர் இல்லாதையே சாப்பிட்லாம். இது வந்து கருவேப்பிலை வச்சிட்றேன் நான். இது வந்து சும்மா கார்னிஷிங்கோசரம் தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து வேப்பிலை தான் வைக்குவோம் நம்ம. இப்போ வந்து நான் வேப்பிலை இல்லாதனால நான் வந்து கருவேப்பிலை வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் வந்து மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருந்தேன். ஆக்சுவலி இது வந்து கருவாடு குழம்பு தான். நான் வந்து இதுக்கு வந்து கருவாடு குழம்பு தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு வந்து இது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு. ஆனால் நம்ம சாமிக்கு படிக்கும் போது நம்ம கருவாடு குழம்பு வைக்க மாட்டோம். வெறும் மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு தான் செய்வோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.